வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பெங்களூருடைய கேஆர் மார்க்கெட்டில் தான் நாம் இருக்கோம். ஃபெஸ்டிவல்னாவே மக்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயந்தான். அதிலும் பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த ஃபெஸ்டிவல்னால் அது பெண்களுக்கு இன்னும் உற்சாகத்தை தரும், இன்னும் கொண்டாட்டத்தை தரும். அதே போல் பெங்களூர் மாநகரத்துக்குள்ளே இங்கே இருக்கிற குடும்பங்களும் இங்கே இருக்கிற பெண்களும் வெகு விமர்சையாக கொண்டாடுற ஒரு பண்டிகை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த பண்டிகையை வரமகாலட்சுமி பெண்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த லக்ஷ்மிக்கு இந்த வரமகாலட்சுமி தினத்தன்று பூஜை பண்ணால் நேரடியாக லக்ஷ்மியே தங்கள் வீட்டில் அமர்ந்து தங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதா இங்குள்ள பெண்கள் நம்புகிறாங்க. இந்த லக்ஷ்மி பூஜையை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரமகாலட்சுமி என்று என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் வீடுகளில் லக்ஷ்மி சிலையை கொண்டு அதுக்கு ஆடை அலங்காரம் செஞ்சு, நகை அலங்காரங்களை செஞ்சு, அதுக்கு பட்டுடை உடுத்தி, அதுக்கு படையல்கள் இட்டு, அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கிற பெண்களை எல்லாம் அழைத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து படையல் போட்டு ஒரு பூஜை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் தங்கள் வீட்டுக்கு சுமங்கலிகள் வருவதும் அவங்களுக்கு தாம்பூலங்கள் கொடுப்பதும் வீட்டுக்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கும் தங்களுக்கும் லக்ஷ்மியோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி இங்கே இருக்கிற பெண்கள் ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க. அதனால தான் என்னவோ இந்த பண்டிகையை பெங்களூரில் வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. பணம் இருக்கிறவங்க உண்மையான தங்க நகைகளை பட்டுடைகளை உடுத்தி அந்த லக்ஷ்மிக்கு உடுத்தி மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதே சமயத்தில் ஏழை எளிய மக்கள் தங்களால் முடிஞ்ச புடவைகளையும் ஆபரணங்களையும் லக்ஷ்மிக்கு உடுத்தி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. ஒட்டுமொத்தத்தில் ஏழை பணக்காரன்னு பாகுபாடு இல்லாமல் எல்லா வீட்டு பெண்களும் இந்த பண்டிகையை வெகு விமர்சையாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறாங்க. இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கேஆர் மார்க்கெட்டில் பொதுமக்கள் குவிகிறாங்க. வேறு எந்த பண்டிகைக்கும் இல்லாத வகையில் இந்த பண்டிகைக்கு இங்குள்ள மக்கள் வெகு விமர்சையாக குவிஞ்சி பூஜை பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு தேவையான பூக்கள் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் இந்த பூஜையை கொண்டாடும் விதமாக மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான மக்கள் பெங்களூர் கேஆர் மார்க்கெட்டில் குவிகிறாங்க. அதை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்க்கும்போது நம்ம சேனலில் இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதே போல் இந்த ஆண்டும் இங்குள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களாகட்டும், யூடியூபர்களாகட்டும் நிறைய பேர் ஷூட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. நம்ம சேனலில் இதை பதிவு பண்ணணும். இந்த விழாவை பெங்களூரில் வேறு எந்த விழாவை விட பெருசாக பண்ணுறாங்க. அதாவது பொங்கல், தீபாவளி, தசரா போன்ற விழாக்களை விட பெங்களூரில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல்னா அது வரமகாலட்சுமி பண்டிகை தான்.